ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கயல். ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்சால்மர் மாவட்டத்தில் இருக்க அஸ்கந்திரா அப்படிங்கிற கிராமத்தில் ஹீராலால் பார்லே அப்படிங்கிற தம்பதி தங்களோட குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வர்றாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் திருமணம் நடந்திருக்கு. பார்லே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் குழந்தைங்கள பார்த்துக்கிறது, வீட்டு வேலைகளை செய்கிறது தான் இவங்களோட தினசரி வேலையாக இருந்திருக்கு. அதே நேரம் கணவர் ஹீராலால் தனக்கு கிடைக்கக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை செஞ்சு அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு தன்னோட குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. சம்பவம் நடந்த அன்னைக்கும் பார்லே எப்பவும் போல வீட்டு வேலைகளை பார்க்க வேலையாக வெளியில் போன ஹீராலால் சாயந்தரம் ஒரு 6 மணி பக்கமாக வீட்டுக்கு வந்திருக்காரு. எப்போவுமே கணவர் வந்ததுக்கப்புறம் நைட்டு டிஃபன் என்ன வேணும் அப்படின்னு கேட்டு தான் பார்லே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஏப்ரல் 25, 2021 அன்னைக்கும் அதே மாதிரி நைட் சாப்பாட்டை ஃபேமிலியாக சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறம் எல்லாருமே தூங்க போயிருக்காங்க. 26ஆம் தேதி அன்னைக்கு விடிய காலையில் எழுந்த பார்லே காலையில் வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எப்பவும் போல் தன்னோட கணவருக்கு காஃபி போட்டுக்கிட்டு பெட்ரூமுக்கு கொண்டு போய் தான் கொடுப்பாங்க. அன்னைக்கும் அதே மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போன அவங்க தன்னோட கணவரை பலமுறை கூப்பிட்டும் அவர் எழும்பவே இல்லை. அவங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அவர் எழும்புற மாதிரி தெரியல. அதுக்கப்புறமா கையில் இருந்த காஃபியை கீழே வச்சுட்டு தன்னோட கணவரை தட்டி எழுப்புறாங்க. ஆனால் அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. என்னடா இது, இவர் ஒரு அசைவுமே இல்லாமல் இருக்காரே அப்படின்ற ஒரு பதட்டத்தில் அவருக்கு மூச்சு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முகத்துக்கிட்ட போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. மூச்சு சுத்தமாக இல்லை, இதய துடிப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. நம்மளோட கணவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற ஒரு பதட்டத்தில் அவங்க கத்தி அழறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஒரு மனைவியாக இருந்தாலுமே தன்னோட கணவர் நைட்டு தூங்க போனவர் காலையில் இந்த மாதிரி எந்த ஒரு அசைவும் இல்லாமல் இருக்காருன்னா யாரால தான் அதை தாங்கிக்க முடியும்? அதே மாதிரி தான் பார்லேக்கும் நம்மளோட கணவருக்கு திடீர்னு என்ன ஆச்சு, நமக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, திடீர்னு இவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பயத்தில் தன்னோட மார்பில் அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. பார்லியோட அழுகிற சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க, ஹீராலாலோட அப்பா, தம்பின்னு எல்லாமே அங்கே வந்துட்டாங்க. அவங்களும் ஹீராலால் தூக்கத்திலேயே ஹார்ட் அட்டாக் வந்து தான் இறந்துட்டாரு போல அப்படின்னு நம்பி அடுத்ததாக செய்யக்கூடிய இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகளை செய்கிறாங்க. அவர் தூக்கத்திலேயே இறந்தது உறுதியாகிருச்சு அப்படின்றனால அவரோட பாடியை யாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலை. மனைவியும் அவர் நைட்டு நல்லா தான் இருந்தார், தூக்கத்திலேயே செத்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னதை எல்லாருமே நம்பிட்டாங்க. இறுதியாக அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்குகளுமே செஞ்சு ஏப்ரல் 26ஆம் தேதி அன்னைக்கு அவரோட உடலை அடக்கம் பண்ணுறாங்க. இவரோட உடல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்லறையில் தான் நல்லடக்கம் செய்யப்படுது. அதுக்கப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்த பார்லே தன்னோட குழந்தைகளுக்காக நான் வாழணும், கணவர் விட்டுட்டு போன கடமைகளை நான் தான் இனி செய்யணும் அப்படின்னு மனசில் உறுதியான ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு அதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. ஹீராலால் இறந்ததுக்கப்புறம் இப்படியே நாட்கள் போகுது. சரியா 2021 மே 6ஆம் தேதி அன்னைக்கு ஹீராலால் இறந்து 10 நாட்கள் கழித்து அவங்களோட ஏரியாவுக்கு வரக்கூடிய நாச்னா அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு 40 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருத்தர் ரொம்ப பதட்டத்தோடு போகிறாரு. அவரை பார்த்த அங்கே இருக்க எல்லாருமே அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல அப்படின்றத அவரோட முகத்திலையும் அவரோட பதட்டத்திலையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த நபர் அங்கே இருந்த கான்ஸ்டபிள் கிட்ட நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பொறுமையாக விசாரிக்கிறாங்க. அந்த நபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏப்ரல் 25ஆம் தேதி அன்னைக்கு ஹீராலால் அப்படிங்கிற நபர் இறந்து போனார், அவர் தூக்கத்திலேயே இறந்துட்டதா அவங்களோட ஃபேமிலி சொன்னனால ஏப்ரல் 26ஆம் தேதி அன்னைக்கு அவரோட உடலை நாங்கள் அடக்கம் பண்ணிட்டோம். ஆனாலும் எனக்கு இந்த மரணத்தில் சந்தேகம் இருக்குது, அதோட அவரை யாராவது கொலைத்தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லவே இதை கேட்ட போலீஸ்க்கு ஒரே அதிர்ச்சி ஆகுது. சரி, பொறுமையாக இருங்க, நீங்கள் யார், எதுக்காக இந்த மரணம் கொலை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. அதுக்கு அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, ஹீராலால் என்னோட சொந்த அண்ணன் தான், என்னோட பேர் போம்ராஜ் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. அதோட தன்னோட அண்ணன் இயற்கையாக இறக்கலை அப்படின்னு சொல்லி அவரோட ஃபோனில் இருந்த சில ஃபோட்டோஸை காட்டுறாரு.
ஏன்னா ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது ரிலேட்டடாக ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் பெட்டர் இல்லையா? ஃபோனை கொடுத்த போம்ராஜ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃபோட்டோஸில் என்னோட அண்ணனை அடக்கம் செய்யும்போது என்னோட சொந்தக்காரங்க எடுத்தது. எனக்கும் இதை அனுப்புனாங்க. திடீர்னு நல்லா இருந்த அண்ணன் இறந்து போனது எனக்குமே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அப்போது இந்த ஃபோட்டோஸை நான் சரியாக பார்க்கல. இன்னைக்கு யதார்த்தமாக என்னோட ஃபோனை பார்க்கும்போது ஒரு விஷயத்தில் இந்த ஃபோட்டோவை நான் பார்த்தேன். அப்போ என்னோட மனசுக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, இது கண்டிப்பாக கொலையாக தான் இருக்கும் அப்படின்னு இங்கே வந்தேன்னு சொல்கிறாரு. அப்போ போலீஸ் அந்த ஃபோட்டோஸை கவனமாக பார்க்குறாங்க. ஹீராலாலோட காதுகள் கிட்ட ஒரு தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. அது அந்த ஃபோட்டோவில் நல்லாவே கிளியராக தெரியுது. ஒரு நபர் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாங்கன்னா எப்படி இந்த மாதிரி காயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி போலீஸ் உடனே கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. எஃப்ஐஆர் பதிவு பண்ணதுக்கு அப்புறமா போலீஸ் அவங்களோட விசாரணையை தொடங்குறாங்க. போம்ராஜ் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, தன்னோட அண்ணி மேலே தான் தனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னனால போலீஸ் ஹீராலாலோட வீட்டுக்கு தான் முதல்ல விசாரிக்க போகிறாங்க. அங்கே இருந்த பார்லே கிட்ட கம்ப்ளைண்ட் பற்றி சொல்லி, உங்களை நாங்கள் சந்தேகத்தின் பேரில் விசாரிக்கணும், எங்களோட நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் அவங்களோட விசாரணையை தொடங்குறாங்க. ஒரு பக்கம் பார்லியோட விசாரணை நடக்கும்போது இன்னொரு பக்கம் ஹீராலால புதைக்கப்பட்ட அந்த இடத்துல போயிட்டு போலீஸ் விஏஓட உதவியோட அந்த பாடியை தோண்டி எடுத்து அதே இடத்துல அட்டாப்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் போலீஸ் வெயிட் பண்ணுறாங்க. போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரியே ரிப்போர்ட்டும் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லிருந்துச்சு அப்படின்னா, போம்ராஜ் சொன்ன மாதிரியே இது ஒரு கொலை தான் அப்படிங்கிறது அந்த ரிப்போர்ட் கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. இப்போது ஹீராலால் அப்படிங்கிறவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஸோ அந்த கொலையில் ஈடுபட்டவங்க யார், எதனால் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான விசாரணையை பார்லே கிட்ட போலீஸ் நடத்துகிறாங்க. போலீஸ்கிட்ட பார்லே கொடுத்த அந்த ரிப்போர்ட்டில் என்ன விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஹீராலால கல்யாணம் பண்ண புதுசில் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. அவங்களோட சந்தோஷத்துக்கு சாட்சியாக 2 குழந்தைங்களும் பிறந்திருக்காங்க. ஆனால் ஹீராலால் குறிப்பிட்ட சில மாதங்களாக அவரோட நடவடிக்கைகளை நிறைய மாற்றங்களை பார்லே பார்த்துருக்காங்க. ஊரில் இருக்க சில பேரோட சேர்ந்துக்கிட்டு அவர் குடிப்பழக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. டெய்லியும் நைட்டு குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவார். இதை பார்த்த பார்லே ரொம்ப கவலைப்பட்டு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, டெய்லியும் ஏன் குடிச்சிட்டு வாரீங்க அப்படின்னு சொல்லி பார்லே வந்து கேட்கும்போது ஹீராலால் அவங்கள அடித்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா அவர் வேலைக்கு போகிறதையே நிறுத்திட்டு முழு நேரமாக தன்னோட கூட்டாளிகளோடு சேர்ந்து குடிக்கிறதையே வேலையாக செஞ்சுருக்காரு. டெய்லியும் வீட்டில் இருந்து வெளியில் போகிற ஹீராலால் ஊரில் வெட்டியாக சுற்றிக்கிட்டு தன்னோட குடும்பத்தை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருக்கவும் இது பார்லிக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு கணவர் கிடச்சிட்டாரு அப்படின்ற சந்தோஷத்தில் இருந்த பார்லேக்கு அவரோட இந்த திடீர் மாற்றமும் இந்த குடிப்பழக்கமும் ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துருக்கு. இந்த 2 குழந்தைங்க இருக்காங்களே, இவங்களை எப்படி நம்ம வந்து கரை சேர்க்க போகிறோம், இப்படி இவர் பொறுப்பு இல்லாமல் இருந்தால் நம்மளோட குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் இதை நினச்சி கண்ணீர் விட ஆரம்பிச்சிருக்காங்க. ஹீராலாலோட வீட்டில் அவரோட அப்பாவும் இருந்திருக்காரு. தன்னோட மருமகளோட கஷ்டத்தை பார்த்த அவர், நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் உனக்கு இருக்கேன், நீ மகன் இப்படி செய்கிறான்னு சொல்லி நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு நிறைய ஆறுதலை சொல்லியிருக்காரு. அதோடு இல்லாமல் அவர் மகனுக்கு பதிலாக இவரையே வேலைக்கு போயிட்டு குடும்பத்துக்கு தேவையான உதவியையும் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. இதை பார்த்த பார்லேக்கு தன்னோட மாமனார் மேலே ஒரு உயர்வான எண்ணம் வந்திருக்கு. ஆனால் அவர் பார்லே கூட தப்பான உறவில் இருக்க ஆசைப்பட்டிருக்காரு. அதை நேரடியாகவே மருமகர்கிட்ட சொல்லியும் இருக்காரு. மாமனார் அப்படிங்கிறது ஒரு அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானம். ஸோ தன்னோட மாமனார் தன்னோட கணவன் குடிச்சிட்டு இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் இருந்தாலும் அவரோட பொறுப்புகளை இவர் எடுத்துக்கிட்டு நம்மளோட குடும்பத்தை காப்பாற்றுறாரு அப்படின்னு நினச்ச பார்லேக்கு இவர் கேட்ட அந்த விஷயம் ரொம்பவே தப்பாக தெரிஞ்சிருக்கு. ஆனால் போக போக தன்னோட கணவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி டெய்லியும் தன்னை கொடுமைப்படுத்துறத பார்த்து அவங்க தன்னோட கணவர் கூட வாழ்கிறத விட மாமனார் கூடயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அப்பாவாக நினைக்க வேண்டிய மாமனார் முகேஷ்குமார் கூட பார்லே தவறான உறவை ஆரம்பிச்சிருக்காங்க.
டெய்லியும் ஹீராலால் வெளியில் போனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட தகாத உறவை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கேவலத்தோட உச்சகட்டமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நைட்டு ஹீராலால் போதையில் வீட்டுக்கு வந்து சுயநினைவே இல்லாமல் தூங்குறப்ப கூட மாமனாரும் மருமகளும் தன்னோட தவறான உறவில் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மாமனார் மருமகள் அப்படின்ற உறவை தாண்டி இவங்க ரெண்டு பேரும் அடுத்த கட்ட கேவலத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது தன்னோட அப்பாவும் பொண்டாட்டியும் என்ன பண்ணுறாங்க அதை எதுவுமே தெரிஞ்சுக்காத ஹீராலால் டெய்லியும் அவரோட வேலையான குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றது, தன்னோட ஒய்ஃபை கொடுமைப்படுத்துறது, இதை மட்டுமே அவரோட வேலையாக பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ இவர் இப்படி இருக்கிறத சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் தன்னோட கணவர் தன்னை கொடுமைப்படுத்திக்கிறத தாங்கிக்க முடியாத பார்லே அவங்களோட மாமனார்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் பையன் என்னை இப்படி அடித்து டார்ச்சர் பண்ணுறாரு, நீங்கள் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. நமக்குள்ளே இருக்க இந்த உறவு அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் பிரச்சனை பெருசாக தான் ஆகும். அதனால நீங்கள் ஏதாவது பண்ணுங்க, என்னால் அவர் அடிக்கிறத தாங்கிக்கவே முடியலை, இதுக்கு மேலேயும் அவரோட கொடுமைகளை என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாமனார்கிட்ட அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இதையெல்லாம் பார்த்த முகேஷ்குமார் என்ன பண்ணுறாருன்னா, பார்லே இனிமே இவனால் எந்த கஷ்டமுமே படக்கூடாது, தன்னோட மகன் உயிரோடு இருந்தால் தானே இவளுக்கு பிரச்சனை வரும், அதுவும் இல்லாமல் நம்மளோட உறவுக்கும் இவன் இடைஞ்சலாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீராலாலோட கதையை முடிக்கிறதுக்கு அவர் ஒரு திட்டத்தை திட்டுறாரு. முகேஷ்குமாரோட திட்டப்படி ஏப்ரல் 25 அன்னைக்கு எப்பவும் போல் குடும்பத்தில் எல்லாருமே சாப்பிட உட்கார்றாங்க. ஹீராலாலோட சாப்பாட்டில் ஏற்கனவே மாமனார் கொடுத்த தூக்க மாத்திரையை கலந்து பார்லே அவருக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. போதையில் வந்திருந்த ஹீராலாலுக்கு எப்பவும் போல் மனைவி கொடுக்குற சாப்பாடு தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் அந்த சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் தெரியல, இது தான் தன்னோட கடைசி சாப்பாடாக இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. மயக்கத்தில் இருந்த ஹீராலாலுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற எதுவுமே அவருக்கு தெரியல. நைட்டு சரியாக ஒரு 12 மணிக்கு பக்கத்து ரூமில் தூங்கிட்டு இருந்த முகேஷ்குமார் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் வயரில் கரண்ட்டை கனெக்ட் பண்ணி மருமகளோட உதவியோட ஹீராலாலோட காதில் வச்சு அந்த வயரை வச்சு கரண்ட்டை வந்து பாடிக்குள்ளே பாஸ் பண்ணுறாங்க. உடம்புக்குள்ளே கரண்ட் பாஸ் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே ஹீராலால் துடிதுடிக்க இறந்துடுறாரு. இதில் உச்சக்கட்ட கொடுமை என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இவங்க கண்டினியூவாக அவரோட பாடிக்கு கரண்ட்டை பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீராலால் இறந்துட்டாரு அப்படின்றத ரெண்டு பேரும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு முகேஷ்குமார் அவரோட ரூமுக்கு போயிட்டு தூங்கிடுறாரு. பார்லே இறந்த தன்னோட கணவர் உடலுக்கு பக்கத்திலேயே விடிகிற வரைக்கும் படுத்திருந்திருக்காங்க. முடிஞ்சதுக்கப்புறமா ஏற்கனவே மாமனாரும் மருமகளும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்த அந்த ட்ராமாவை காலையில் ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த சொந்தக்காரங்க எல்லாமே நைட்டு போதையில் தூங்க போன ஹீராலால் மாரடைப்பு வந்து தான் மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்ற விஷயத்த எல்லாமே நம்பிட்டாங்க. ஸோ அதனால் இவங்களோட திட்டமும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் சுமூகமாக முடிஞ்சது. ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் எந்த சந்தேகமும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி சந்தோஷத்தில் இருந்த மாமனார் மருமக ரெண்டு பேருமே இப்போது சிறையில் இருக்காங்க. எந்த குற்றமும் ஏதாவது ஒரு வழியில் நிச்சயமாக வெளியே வந்ததாக ஆகும். அது உடனேயும் வரலாம், கொஞ்சம் நாட்கள் கழிச்சும் வரலாம். ஏன் அப்படின்னா, ஒரு குற்றம் செய்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தடயங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அந்த தடயம் வழியாக யார் அந்த குற்றத்தை செஞ்சாங்க, எதனால் அந்த குற்றம் நடந்தது அப்படின்றது நிச்சயம் என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். இந்த கேஸ்லையும் ஹீராலாலோட இறுதி சடங்கில் அவங்களோட சொந்தக்காரங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக எடுத்த அந்த ஃபோட்டோ அவரோட மரணத்துக்கான காரணத்தையும் அந்த கொலையில் சம்மந்தப்பட்ட நபர்களையும் வெளியே கொண்டு வந்திருக்கு. இந்த கேஸ் இன்னும் கோர்ட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மாமனாருக்கு மருமக மேலே வந்த அந்த காம ஆசை அவரோட மகனையே கொலை பண்ண வச்சிருக்கு. குடிகார கணவனாக இருந்தாலும் ஹீராலால் அப்படிங்கிற ஒரு பர்சன் அவரோட ஒய்ஃப்க்கு உண்மையாக தான் இருந்திருக்காரு. அவர்கிட்ட இருந்த கெட்ட பழக்கம் வேலைக்கு போகாமல் ஊர் சுற்றிக்கிட்டு குடிப்பழக்கத்தில் ஈடுபட்டது மட்டும்தான். மற்றபடி தன்னோட மனைவிக்கு அவர் உண்மையாக தான் இருந்திருக்காரு. இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பார்லே அவங்க அப்பா ஸ்தானத்திலேருந்து பார்க்கக்கூடிய மாமனாரோடையே உறவு வச்சுக்கிட்டதால இன்னைக்கு எதுவுமே தெரியாத அந்த 2 பிஞ்சு குழந்தைங்க அனாதையாக நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே தன்னோட உணர்வுகளையும் அவங்களோட சுய ஒழுக்கத்தையும் கடைபிடிக்கலை அப்படின்னா நாளுக்கு நாள் இது போன்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும்.
இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மாமனார் மருமகளுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைச்சா நல்லா இருக்கும்? உங்களோட பதிலை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், இன்னும் நிறைய இது போன்ற ரியல் கிரைம் ஸ்டோரிஸை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணுங்கள். இன்னொரு ரியல் கிரைம் ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.